ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் பார்க்கும்போது ஓரளவு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நெகட்டிவ் பாதைக்கு திரும்பிடுச்சு. ஸோ நான் நிஃப்டி 50 இப்போ பார்க்கும்போது ஒரு 130 பார்க்கும்போது 130 டைமில் பார்க்கும்போது 79 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 24,141 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 52,084 பாயிண்ட்ஸில் இருக்குது. 123 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 79,829 பாயிண்ட்ஸில் இருக்குது. 280 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி மார்க்கெட் நான் காலையில் பார்க்கும்போது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. நேற்று எஃப்ஐஎஸ் அவ்வளோ வாங்கியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் விழுது. ஸோ நேற்று எஃப்ஐஎஸ் வாங்கினது இன்னைக்கு கண்டினியூ ஆகலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் 100 பாயிண்ட்ஸ் மேலே விழுந்திருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஐசிஐசி பேங்கும் பாசிட்டிவ்ல இருக்கு. ரிமைனிங் த பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரிப்பட்ட சில ஸ்டாக்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 52 ஹை டச் பண்ணாங்க. பட் இன்னைக்கு மறுபடியும் இறங்கி இருக்கு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. 1778 ரூபா அந்த ரேஞ்சில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே பேங்க் நிஃப்டியில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஸ்டாக்ஸ், ஒன்று வோடஃபோன் ஐடியா, இன்னொன்று வந்து டாடா டெலி சர்வீஸ். இது ரெண்டுமே இன்னைக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா 11% அப்பில் இருக்குது. 76 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு மட்டுமே 17% ஏற்றினாங்க. வோடஃபோன் ஐடியா இதுக்கு ரீசன் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஷேர் ப்ரைஸ் சொல்லிடுறேன். 8.28 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் 7.69 ரூபா ட்ரேட் ஆகுது வோடஃபோன் ஐடியா. இந்த 2 ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் கேபினெட், யூனியன் கேபினெட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த பேங்க் கேரண்டி ஸ்பெக்ட்ரம் டீல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் பர்ச்சேஸ் வந்து 2022க்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணால் பேங்க் கேரண்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி ரூல்ஸாக இருந்துச்சு. இப்போ கேபினெட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 2022க்கு முன்னாடி நீங்கள், அதாவது பிஃபோர் 2022 அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட, அந்த ஸ்பெக்ட்ரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட பேங்க் கேரண்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால வோடஃபோன் ஐடியா இது மாதிரி ஷேர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட். பட் இது லாங் டேமுக்கு வந்து வோடஃபோன் ஐடியா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் $1 மில்லியன் கொஸ்டின் தான். வோடஃபோன் ஐடியாவில் அதிக அளவில் கடன் இருக்கு. ரீசெண்டாக நான் கொடுத்த அப்டேட்லேயே சொல்லியிருந்தேன் 2 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. அதனால வோடஃபோன் ஐடியா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேஸில் ஏற்றுவாங்க. பட் இந்த ரேஞ்சில் நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னா ரிஸ்க்லாம் மாட்டிப்போம். அதனால இந்த கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனி, நியூஸ் பேஸில் ரேலி ஆகிற கம்பெனிலேருந்துலாம் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேங்க் ஸ்டாக்ஸ், ஒன்று எஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 7% மேலே போச்சு. இப்போ 5% பாசிட்டிவ்ல இருக்கு. 20 ரூபா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எஸ் பேங்க் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி எஸ் பேங்க்ல நேற்று ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஃபினான்ஷியல் 17 to 19 அந்த காலகட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி டிமாண்ட் இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. 63 கோடி ஒருத்துள்ள ஜிஎஸ்டி நோட்டீஸ். இது வந்து எஸ் பேங்க்ல வந்து அப்டேட். பட் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% ஏற்றிருக்காங்க. மாதிரி தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 65 ரூபா வந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க, அடுத்தது 2% ஏற்றுறாங்க. 65 to 62 இந்த ரேஞ்சில் தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொஞ்ச நாளாகவே ரவுண்ட் அடிக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டேமுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து இந்த பேங்க். ஸோ உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கும், வேறு பேங்க் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்னோட ஒப்பீனியனில் ஒரு லாங் டேமுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. நீரஜ் நாயுடு அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்க்கும்போது சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிற அந்த பேங்க்ல, சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிற அந்த பேங்க்ல அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் நீரஜ் நாயுடு. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்த ஓவரால் அப்டேட்ஸ். பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு இந்த கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், ஜிஆர்எஸ்சி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜாக பார்க்கும்போது 7% to 5% வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இந்த கொச்சின் ஷிப்யார்டு இந்த மாதிரிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ், ஓவராலாட்டு எல்லா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நான் ஒருவேளை கவர்மெண்ட் எதுவும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் ஃபண்ட் ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அந்த மாதிரி எந்த நியூஸும் கிடைக்கல. என்னன்னா ஜேபி மார்கன் பார்த்தீங்கன்னா ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, சில ஸ்டாக்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ஓவராலாட்டி ஏறி இருக்கு டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்கு. பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நியூஸ் எதுவுமே இல்லை. பட் ஒரு ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து அவங்களோட ப்ரோக்கரேஜ் விவோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ரேலியாக இருக்குது. பட் வச்சிருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பணம் மழை தான் அவங்களோட காட்டில். பட் ஒரு லாங் டேமுக்கு இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி நம்ம இந்த ஸ்டாக்லாம் எடுக்க முடியாது. நான் வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. இதுதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் டாடா மோட்டார்ஸ் நேற்று 800 ரூபா தாண்டிச்சு, மறுபடியும் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க 2%. ஓவராலாட்டு 780 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸில் என்னோட கணிப்பு என்னதுன்னா இன்னும் இறங்க தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது.
ஆக்சுவலி நேற்று ஏற்றுனாங்க, பட் இன்னைக்கு அடிக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் டாடா மோட்டர்ஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. டாடா மோட்டர்ஸ் இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அவங்களோட இவி சேல்ஸை வந்து டாடா.ev ஷோரூம் மூலமாட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட இவி சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க எவ்வளோ தான் ஐடியா போட்டாலும் இவி சேல்ஸ் அடி வாங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேம் பீரியட் அக்டோபர் கம்பேர் பண்ணும்போது, இந்த அக்டோபரையும் சேம் பீரியட் அக்டோபரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இவி சேல்ஸ் அடி வாங்கியிருக்குது. அதனால டாடா.ev ஷோரூமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட இவி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ ஒரு லாங் டைமுக்கு ஒருத்தன ஸ்டாக்காக இருக்கும், பட் ஒரு ஷார்ட் டைமில் டாடா மோட்டர்ஸில் அடி விழுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கெயிலு, ஓஎன்ஜிசி, ஈச்சர் மோட்டர்ஸ் இதில் எல்லாமே அடி விழுந்துருந்துச்சு. இதில் நீங்கள் கேட்குறது கெயிலும் ஓஎன்ஜிசியும். கெயிலில் வெயிட் பண்ணுங்கள். ஓஎன்ஜிசி 330 ரூபா போயிட்டு இப்போ 282 ரூபா வந்திருக்கு. இன்னும் அடி விழ சான்சஸ் இருக்குது பிஎஸ்சி செக்டாரில். ஸோ வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஓஎன்ஜிசி. ஸோ இந்த செக்டார் ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஃபியூச்சரில் நல்லா கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்லலாம். ஸோ இறங்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸாக இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இறங்குறது வரைக்கும் பார்க்கலாம். பார்த்துட்டு ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரிப்பட்ட பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸில் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஆக்சுவலி விப்ரோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஹை டச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஹை டச் பண்ணியிருக்கு. 589 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் 584 இருக்குது விப்ரோ. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது விப்ரோவில் இவங்களோட யூரோப் பிஸ்னஸுக்கு, யூரோப் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் யூனிட்டுக்கு வந்து ஓம்கர் நிசல் அவரை வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க விப்ரோ. ஸோ ஆக்சுவலி இதுவும் ஒரு நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு நியூஸ் தான். ஆக்சுவலி இது பெரிய அளவில் இம்பாக்ட் ஆன மாதிரி இல்லை. பட் ஆக்சுவலி விப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக கன்சிடர் பண்ணி பொறுமையாக இருந்தோம். ஸோ இப்போ அதோட பலனை நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ விப்ரோவில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. இவரை வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்போட ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் யூனிட்டோட சிஇஓ அண்ட் எம்டிஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு 52 ஹையை டச் பண்ணியிருக்கு விப்ரோ. பட் விப்ரோவில் வெயிட் பண்ணுங்க, எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. அதானி கிரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8% மேலே கீழே விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு ரீசன் பார்க்கும்போது டோட்டல் எனர்ஜிஸ் ஃப்ரான்ஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற டோட்டல் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மோர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வித் அதானி கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதானி குழுமத்து கூட நாங்கள் வந்து இனி எந்த முதலீடுமே பண்ண மாட்டோம். ஆக்சுவலி டோட்டல் எனர்ஜிஸ் வந்து அதானி கிரீன் எனர்ஜியில் 20% ஆஃப் த ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி முடிவு எடுத்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மேபி அதையும் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போக சான்சஸ் அதிகமாக இருக்குது அதானி கிரீன் எனர்ஜியில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஓவராலாட்டு டோட்டல் எனர்ஜிஸ் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பட் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் கூட அந்தந்த கவர்மெண்ட் கூட சில முடிவு, இந்த ஏர்போர்ட், நெக்ஸ்ட் பவர் ப்ராஜெக்ட் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. சில கவர்மெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா, கென்யா அந்த மாதிரிப்பட்ட கவர்மெண்ட் எல்லாமே அந்தந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாங்க. இப்போ ஸ்ரீலங்காவும் இவங்களும் யார் பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் விசாரணை பண்ணோம். ஏன்னா கரெக்டாக அந்த பவர் சப்ளை, அந்த ஃபண்டு ஈக்குவலாட்டு பவர் சப்ளைலாம் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் என்கொயரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அதானியோட இஷ்யூ அமெரிக்காவில் இப்போ போயிட்டு இருக்குது. அது ஒரு லாங் டேர்மில் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அதானி குழும பங்குகளில் விலகி இருக்கிறதா நல்லதுங்கிறது என்னோட கருத்து. ரிலையன்ஸ் கேபிட்டல் கொடுத்த அப்டேட். ஸோ இவங்க ஹிந்துஜா குரூப் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ ஹிந்துஜா குரூப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4300 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க ரிலையன்ஸ் குரூப் இது ரிலையன்ஸ் கேபிட்டல் டேக்கப் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் கேபிட்டலுங்கிறது அனில் அம்பானியோட கம்பெனி தான். இது வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ரீசொல்யூஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஜே மூலமாட்டு ஒரு 3000 கோடி ரைஸ் பண்ணாங்க பார்க்லேஸ் அண்ட் 361 செப்டம்பரில். இப்போ மறுபடியும் வந்து ஒரு 4300 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹிந்துஜா குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸோட இவி சேல்ஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டாடா மோட்டர்ஸ் எடுத்திருக்க முடிவு டாடா.ev ஷோரூம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸோட இவி கார் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. அவங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் சேல்ஸ் அடி வாங்குது இவியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக இப்போ 6 லொக்கேஷனில் அவங்க அந்த டாடா.ev ஷோரூம் வச்சுருக்காங்க. 2 வந்து குருகிராமில் வச்சுருக்காங்க, 1 கொச்சி, இன்னொன்று திருச்சூர், இன்னொன்று வந்து கண்ணூர் அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இது எப்படி வருதுன்னா இவி சேல்ஸ் அவங்களுக்கு அடி வாங்குன்னு தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் மந்த் 5355 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வெறும் 5465 யூனிட்ஸ் விற்றுருந்தாங்க போன அக்டோபரில். பட் அதாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸஸ் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இவி சேல்ஸ் அடி வாங்குறதுனால அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது டாடா மோட்டர்ஸ்க்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டில். கிட்டாச்சி எனர்ஜி இந்தியா. ஸோ இன்னைக்கு இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா பவர் கிட்ட வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரோட வேல்யூனி பார்க்கும்போது 6000 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் டெர்மினல் ஸ்டேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ ஆக்சுவலி பெல்லும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடும் கிட்டாச்சி எனர்ஜியும் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க பவர் கிட்ட இருந்து.
பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் 2 ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. யூபி நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். இது வந்து இண்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல் பிட்ரா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் 52 ஹையை டச் பண்ணிச்சு. இதில் நேற்று தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் எவர் டெய்லி டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க மண்டேல. கிட்டத்தட்ட ஆவரேஜ் வால்யூம் மந்த் ஆவரேஜ் வால்யூம் வந்து 2 கோடி ஷேர்னு சொல்கிறாங்க. நேற்று மட்டுமே 21.4 crores ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்கு NSEல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால $4.6 billion அளவுக்கு ஹையஸ்ட் எவர் டெய்லி டேர்ன் ஓவர்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நேற்று HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. இது வந்து HDFC பேங்க்ல வந்து அப்டேட்டு. பிரீமியர் எனர்ஜிஸில் வந்து அப்டேட் இவங்களுக்கு 1087 கோடி ஒர்த்துள்ள சோலார் மாடியூல்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிரீமியம் எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. நேற்று சிட்டி வந்து இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு % மேலே போகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது 32% வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1291 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இப்போ ஜெஃப்ரிஸ் பைக்கால் கொடுக்குறாங்க 1700 வரைக்கும் அந்த ஸ்டாக் மேலே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. KEC இன்டர்நேஷனல் லிமிடெட் கொடுத்த அப்டேட் உங்களுக்கு 1114 கோடி ஒர்த்துள்ள கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நியூ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிவில் ரயில்வேஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து 400 kV டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அமெரிக்கா ஓமன் இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து KEC இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. கோட்டக் மஹேந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. விச் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறது நவம்பர் 25 க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 9 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் 100 இருந்தாலே இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் மஹேந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஸோ இந்தியன் பேங்க் நேற்று ஒரு 12% ரேலி ஆயிடுச்சு. ஸோ அது ரேலி ஆகிறது ரீசன் பார்த்தீங்கன்னா வினோத் குமார் அப்படிங்கிறவங்களை வந்து MD அண்ட் CEO அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 560 ஃபிளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஓவரால் இது இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. LT ஃபுட்ஸ் நீங்கள் அடிக்கடி கேட்குற கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 185 மில்லியன் SAR அவ்வளோ ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. SARனா சவுதி அரேபியா வேல்யூவில் சொல்கிறாங்க. 185 மில்லியன் SAR அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு. இது மூலமாட்டு 435 மில்லியன் SAR ரெவன்யூ வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து LT ஃபுட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது LT ஃபுட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து ஒரு 7927 கோடிக்கு மல்டி ட்ராக்கிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கேபினெட். ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது ரயில்வே ஸ்டாக்ஸ்னா குறிப்பாக இந்த ஆயில் இம்போர்ட்ஸ் லோவர் CO2 எமிஷன் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ்க்கும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற ரயில்வே செக்டருக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இது எல்லாமே பெனிஃபிட் அடையும். அது இல்லாமல் இந்த IRFC இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. IRFC 146 இருக்குது. IRFCயில் என்ன ஒரு அப்டேட்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னைக்கு டிவிடன் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ப்ளீஸ் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு டிவிடன் கிரெடிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க 3 இயர்ஸுக்கு. ஸோ அந்த டிஃபென்ஸ் பர்சனல் அந்த பென்ஷன் சிஸ்டம் சம்மந்தமாட்டு உள்ள ஸ்கீமை தான் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாட்டு ஸ்பேர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு பென்ஷன் சர்வீஸ் வந்து 30 lakh ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் பென்ஷன் இயர்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ட்ரியில். 3 year எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ட். இந்த ரக்ஷா பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதோட நேம் சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு 30 லட்சம் டிஃபென்ஸ் பென்ஷனியருக்கு வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மோராட் இது வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது ஆனுவலி பார்த்தீங்கன்னா 250 கோடி எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.